ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸ் வீடியோ போடுற யூடியூப் சேனல் வச்சிருக்கிற கிரியேட்டர்ஸை அழிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இந்த மாதிரி யூடியூப் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ அந்த அப்டேட் என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை ஷார்ட்ஸ் ஃபீடில் வந்து ஷோ ஆகும். அதாவது இப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி ஸ்வைப் பண்ணுறப்போ உங்கள் வீடியோ வந்துருச்சுனாலே, அந்த ஷார்ட்ஸ் ஃபீடில் வந்துருச்சுனாலே, அந்த ஸ்வைப் பண்ணிட்டாங்கனாலே உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ஒரு வியூ கவுண்ட் அப்படிங்கிறது ஆட் ஆகும். அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன அப்டேட்னா, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களுடைய வீடியோவை நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவாவது ஃபுல்லாக பார்த்துருந்தா மட்டும்தான் அந்த வியூ கவுண்ட்டை உங்களுடைய ஷார்ட்ஸு மானிட்டைசேஷன் வியூ கவுண்ட்டாகவும் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையாலுமே ரொம்ப பேட் அப்டேட். ஷார்ட்ஸ் வீடியோ வியூ கவுண்ட்டை 2 வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து நார்மல் வியூஸ். இந்த நார்மல் வியூஸுக்கு கீழே எப்படி வரும்னா, அதாவது நீங்கள் ஷார்ட்ஸ் ஃபீல்டில் ஸ்வைப் பண்ணுறீங்க பாருங்கள், அதாவது ஒரு வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்காம சும்மா ஸ்வைப் பண்ணுறீங்க பாருங்கள், அது மூலிமா கிடைக்கிற வியூஸு நார்மல் வியூஸ் அப்படிங்கலாம். இன்னொன்று வந்து என்கேஜிங் வியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த என்கேஜிங் வியூஸில் தான் நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நிறுத்தி ஃபுல்லாக ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்க அப்படி அந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க பாருங்கள், அதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் என்கேஜிங் வியூஸ் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கும். இந்த என்கேஜிங் வியூஸில் வர வியூ கவுண்ட்டை தான் உங்களுடைய ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் பேஜில் ஆட் ஆகும். மானிட்டைஸ் ஆகாதவங்களுக்கு, மானிட்டைஸ் ஆனவங்களுக்கு இந்த என்கேஜிங் வியூஸ் மூலிமா வர வியூ கவுண்ட்லேருந்து தான் ரெவென்யூவும் வரும். அந்த ரெவென்யூக்கான வியூஸும் இந்த என்கேஜிங் வியூ கவுண்ட்லேருந்து தான் எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்வைப் பண்ணி அதில் ஒரு வியூ வந்துருச்சுனாலே அது ஒரு ஷார்ட்ஸ் வியூ கவுண்ட்டாக கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஆனால் இனிமேல் அப்படி இல்லை. என்கேஜிங் வியூஸை மட்டும்தான் உங்களுடைய ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷனுக்கும் மானிட்டைஸ் ஆனவங்களுக்கு ரெவென்யூக்கான வியூஸாகவும் எடுத்துக்குவாங்க. அந்த என்கேஜிங் வியூஸ்னால் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நிறுத்தி ஓரளவுக்காவது ஃபுல்லாக பார்க்குறாங்க பாருங்கள், அதை தான் என்கேஜிங் வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் நிறைய ஷார்ட்ஸ் அதாவது நிறைய ஷார்ட்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகாமல் இருந்தால் அவங்க மானிட்டைஸ் ஆகிறது இன்னும் கஷ்டமாயிடும். சப்போஸ் மானிட்டைஸ் ஆகி ஒரு ஷார்ட்ஸ் மூலிமா ரெவென்யூ பார்த்துட்டு இருக்கிற ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ரெவென்யூ இன்னும் பாதிக்கப்படும். இன்னும் அவங்க ரெவென்யூ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இதுதான் இந்த அப்டேட்டுக்கான ஃபுல் டீட்டெயில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.